வணக்கம். திமுகவின் மூத்த தலைவர் காலமானார். திமுக மூத்த தலைவர் காலமானார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். திமுக அது இளைஞர்களின் கட்சி அல்ல, வயது மூத்தவர்களின் கட்சியாகவே விளங்கி வருகிறது. இளைஞர்கள் திமுகவை நோக்கி படையெடுப்பது குறைந்து வருகிறது. திமுகவின் இளைஞரணி செயலாளராக உதயநிதி ஸ்டாலின் நியமிக்கப்பட்டாலும் கூட உதயநிதி ஸ்டாலின் இளைஞர்களை கவர்ந்தெழுக்கவில்லை. இளைஞர்கள் அனைவரும் சீமான் கட்சிக்கும் விஜய் கட்சிக்கும் தான் படையெடுக்கின்றனர். இந்த சூழ்நிலையில் திமுகவின் மூத்த தலைவர் நேற்று முன்தினம் காலமாகிவிட்டார். திமுக முன்னாள் அமைச்சரும் முன்னாள் துணை பொதுச் செயலாளரும் தற்போது ஆதிதிராவிட நலக்குழு தலைவருமான பொன்னேரி சுந்தரம் நேற்றைக்கு முன்தினம் உடல்நலக்குறைவினால் காலமானார். அவருக்கு வயது 76. அவர் 1989ஆம் ஆண்டு பொன்னேரி தொகுதியில் தேர்வு செய்யப்பட்டு ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சராக பதவி வகித்தார். 96ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று பால்வளத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார். கருணாநிதி அமைச்சரவையில் 7 ஆண்டு காலம் அவர் அமைச்சராக இருந்தார். சிறிது காலம் உடல்நலக்குறைவினால் அவதிப்பட்டு வந்தார். தன்னுடைய 76வது வயதில் நேற்றைக்கு முன்தினம் அவர் காலமாகிவிட்டார். அவருடைய உடலுக்கு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரடியாக சென்று அஞ்சலி செலுத்தினார். திராவிட தலைவர்கள் பலர் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். அவர் ஆதிதிராவிடர் சமூகத்தை சார்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது.